மேஷம் ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம். இந்த பெயர்ச்சி பலனுடைய எஃபெக்ட் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகுதான். இப்போ பாத்தீங்கன்னாக்க ராகு 12ஆம் பாவகத்தில் இருக்கு. இந்த ராகு உங்க ராசிக்கு 11ஆம் பாவகத்துக்கு மே 18ஆம் தேதியில இருந்து வருது. கேது 5ஆம் பாவகத்துக்கு வருது. இப்போ இந்த ராகு கேது எப்பயுமே பாத்தீங்கன்னாக்க ஒரு ராகு பாசிட்டிவ் வந்தா கேது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும், கேது பாசிட்டிவ் வந்தா ராகு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். அந்த வகையில 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ். அதே சமயத்துல 11ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறது பாசிட்டிவ். 11ஆம் பாவகத்துல வந்த ராகுவால மெயினா உங்களுக்கு அபிலாஷைகளை நிறைவேற்றும். ராகு எதுவுமே மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரு கிரகம், இருக்கிறது பிரம்மாண்டமா காட்டும். இந்த உபஜெய ஸ்தானத்துல இந்த பாவ கிரகங்களா இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுத்துரும். நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் திட்டங்கள் அதை நிறைவேற்றும். சரி, விரையச்சனி வருது, அது எங்களுக்கு ஏதாவது பாதிப்பை கொடுத்துருமா அப்படின்னா அந்த விரையச்சனியும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த பலன் தான். 12ஆம் பாவகத்துல சனி வர்றதுனால உங்களுக்கு விரயம் என்பது சுப விரயங்கள் தான் நிறைய ஏற்படும். இந்த விரையச்சனி காலகட்டத்தில் தான் பாத்தீங்கன்னாக்க வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, திருமணம் நடக்கிறது, வீட்டில் சுப காரியம் நடக்கிறதெல்லாம் போன்றவையெல்லாம் இந்த விரையச்சனி காலகட்டத்தில் தான் நடக்கும். இது வேற ராசிக்காரர்களும் நீங்க கேட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த விரையச்சனி காலகட்டத்துல வரக்கூடிய மாற்றம் என்பது சுப மாற்றங்களும் நிறைய இருக்கு, அசுப மாற்றங்களும் அந்த காலகட்டத்தில் இருக்கு. என்னன்னா, வேலையில இருப்பீங்க, வேலையை விட்டுட்டு கூட்டாளிகளோட சேர்ந்து கூட்டு தொழில் செய்யலான்னு கடன் வாங்குறது, கடன் பட்டு கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறது, அல்லது தனியாவே கூட தொழில் செய்யலான்னு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேலை பார்க்கிற இடத்த விட்டுட்டு தொழில் செய்யறது, அல்லது வேலையில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போறது, குடும்பத்தை விட்டு தொலைதூரம் போறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் இந்த சனி 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ஏற்படும். அதே சமயத்துல இந்த ராகு 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பணம் வருங்க, உபஜெயஸ்தானம், பணபரஸ்தானம், அதனால பணம் வரும், அதனால நிலைமையை சமாளிப்பீங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பாத்தீங்கன்னாக்க சிம்மத்துல கேது பெரிய அளவுக்கு நன்மை செய்யறதுல பகை வீடு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க சிம்மத்துல வரக்கூடிய கேதுவால பிள்ளைகள் வகையில நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். வளர்ந்த பிள்ளைகள் மேல ஒரு கண் வச்சீங்க, அதாவது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ கொஞ்சம் வாட்ச் பண்றது நல்லது. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடத்துறது போன்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவால உங்களுக்கு உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள் வரும். சனி 12ஆம் பாவகத்தில் இருந்தாலையும் உடல்நல தொந்தரவுகள், பிரச்சனைகள் வரும். உடல்நல விஷயத்துல நீங்க கவனம் செலுத்திக்கணும்.